ஆடிப்பெருக்கை ஒட்டி மேட்டூரில் பொதுமக்கள் திரண்டு வந்து காவிரியில் புனித நீராடி வருகின்றனர். ஆடிப்பெருக்கு எந்த அளவுக்கு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருது, மக்களோட வருகை அங்கே எப்படி இருக்கு? வணக்கம், என்னுடைய பெயர் ஏ பாலசண்முகராஜ், LIC முகவர். இந்த விழாவானது பாண்டவர்களுடைய 18 நாள் போர் முடிந்து இறுதியாக அந்த போரின் முடிவிலே அனைத்து தெய்வங்களுக்கும் சிறப்பான முறையிலே பூஜை செய்வது இது காலங்காலமாக இருந்து வருகிறது. எங்களுடைய திருக்கோவில் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் அரங்கனூர் கிராமம் கொல்லோவிநாயக்கனூரில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ பெரியாண்டிச்சி அம்மன் திருவிழா ஒவ்வொரு வருடமும் ஆடிப்பெருக்கு அன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் ராமசாமி பண்டாரம் வகைராக்களும் சின்னண்ணன் பண்டாரம் வகைராக்களும் பரம்பரையாக ஒவ்வொரு வருடமும் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு இங்கே அம்மனை எடுத்து வந்து நீராடி சிறப்பானதொரு பூஜைகளை செய்து பங்காளிகள் எல்லோரும் அந்த அம்மனுடைய அருள் பெற்று நாங்கள் செல்வது வழக்கம். இது எங்களுடைய ஆண்களும் பெண்களும், எங்களுடைய பெண்களை கொடுத்த இடம், ஆண்களை கொடுத்த இடம், அனைவரும் வந்திருந்து இந்த பூஜையிலே கலந்து கொண்டு காலமாக வழிபட்டு வருகின்றோம். அந்த ஒரு சக்தி வாய்ந்த ஸ்ரீ பெரியாண்டிச்சி அம்மன் எங்களுடைய குலத்தை இந்த அளவுக்கு விரிவான முறையிலே செய்து எங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல சக்தியையும் நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கைகளையும் அமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையல்ல. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வங்களை நாங்கள் எப்போதும் ஆடி 18 அன்று சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதே போல் ஒவ்வொரு வருடம் ஆடி 1ஆம் தேதி அந்த அம்மனுடைய திருக்கோவிலிலே ஒரு சிறப்பானதொரு அலங்கார பூஜை நடைபெறும். அதற்கு பிறகு 18ஆம் நாள் ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது சமயம் எங்களுடைய பந்துக்களும் நண்பர்களும் கலந்து கொண்டு அந்த அம்மனுடைய அருள் பக்தியால் அனைவரும் சிறப்பான முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்வதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம், பெருமை அடைகின்றோம். இன்னும் வருங்காலங்களிலும் எங்களுடைய சந்ததியினர் தொடர்ந்து அம்மனுக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் அனைத்தும் செய்து அவருடைய வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு காலமாக அந்த அம்மனுடைய அருளால் நடக்கும் என்பதை நாங்கள் நம்பிக்கையுடன் நினைத்து கொண்டு எல்லோரும் வருக, அம்மனுடைய அருள் பெருக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.